இந்த தாவேக அரசு செய்யக்கூடிய தவறுகளை சட்டமன்றத்திலும் சரி பொதுவெளியிலும் சரி தட்டி கேட்க நாங்கள் தைரியமாக தட்டி கேட்க எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு சின்னவர் அவர்கள் மிக தெளிவாக நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது உரையாற்றினார். நீங்கள் அதை எல்லோரும் பார்த்தீங்க. எந்த அளவுக்கு அவருடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. எல்லாராலும் அந்த பாராட்டப்பட்ட உரை. அதனுடைய தொடர்ச்சி இந்த வரக்கூடிய கூட்டத்தொடராக இருந்தாலும் சரி அல்லது சட்டமன்றம் இல்லாத நாட்களாக இருந்தாலும் சரி இந்த தாவேக அரசு செய்கின்ற தவறுகளை நிச்சயமாக சட்டமன்றத்திலும் பொதுவெளியில் சுட்டி காட்டுவது, இந்த தவறுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து சொல்வது எதிர்க்கட்சியினுடைய கடமை. நாங்கள் நிச்சயமாக சிறப்பாக செய்வோம். திமுகவை பொறுத்தவரை தாவேக அரசு செய்கின்ற தவறுகளை நிச்சயமாக எதிர்த்து கேள்வி கேட்போம், நெஞ்சுரத்தோடு கேள்வி கேட்போம், தைரியமாக மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்போம். ஒரு துளி கூட பின்வாங்க மாட்டோம். நீங்கள் இன்றைக்கி மின்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அதை காணா இதை காணா அந்த தவறுகள் நடந்திருக்கு இந்த தவறு நடந்து இந்த மாதிரிலாம் சொல்லி பொதுவெளியில் ஒரு பதட்டத்தை உருவாக்கி அது எதையோ தேடுவதற்கான முயற்சிகளை எடுத்து இந்த மாதிரி போகிறதுல ஒரு நாளும் திமுகலாம் பயப்படாது. ஒரு நாளும் திமுக பயப்படாது. அப்படிப்பட்ட இயக்கம் அல்ல திமுக. மிஸ்ஸாவை கண்டு பயப்படாத அஞ்சாத ஒரு இயக்கம் திமுக. திமுகவில் இருக்கிறவங்களாம் ஜெயிலை கண்டு பயந்தது கிடையாது, ஒரு நாளும் பயப்பட போகிறதும் கிடையாது. இவங்களுக்கு வேணால் பயந்துக்கிட்டு விமான நிலையத்தில் ஓடி போய் ஃப்ளைட் ஏறி பிடிச்சி ஆறுதல் சொல்லக்கூட பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறது கூட தைரியம் இல்லாத ஆட்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் உட்பட முதலமைச்சர் வரை. அதனால் நீங்கள் அப்படிப்பட்டு அவங்களோட சேர்த்துலாம் பார்க்க வேண்டியதில்லை. நாங்கள் தைரியமாக இந்த அரசு செய்கின்ற தவறுகளை மக்கள் மன்றத்திலையும் சொல்லுவோம், சட்டமன்றத்திலையும் சொல்லுவோம்.